நாளைக்கு ஹனுமன் ஜெயந்திங்க. ஆக்சுவலாக மார்கழி மாதம் வர்ற அமாவாசை, நாளைக்கு மார்கழி அமாவாசை. அதை தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஹனுமன் ஜெயந்தியாக ஃபாலோ பண்ணுறோம். சவுத்தில் ஃபுல்லாமே மார்கழி அமாவாசையை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் நார்த்தில் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, நார்த் இந்தியாவிலனா சித்திரை மாதம் வர பௌர்ணமியை வந்து அவங்க ஹனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுவாங்க. ஸோ ஏப்ரல் அந்த டைமில் கொண்டாடுவாங்க. பட் நம்ம வந்து டிசம்பர் அந்த டைமில் தான் வந்து கொண்டாடுறோம். ஸோ ஹனுமன் ஜெயந்தி இப்போ ஒவ்வொரு கடவுளுக்குமே ஆஸ்பீஷியஸ் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும். இப்போ சிவபெருமானுக்கு நம்ம ருத்ரம் சொல்லணும், தேவியாக இருந்தால் வந்து நம்ம லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணலாம். இப்போ பைரவருக்கு பைரவாஷ்டகம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விசேஷமான ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஹனுமனுக்கு வந்து ஹனுமன் சாலீசா, அது வந்து துளசிதாசர் எழுதுனது, ரொம்ப பவர்ஃபுல்லானது. இப்போ அந்த ஹனுமன் சாலீசா எந்த இடத்துல ஒலிக்குதோ அந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவ் என்டிட்டி இருக்க முடியாது, நெகட்டிவ் எனர்ஜி இருக்க முடியாது. நம்மளே ஒரு தீராத கஷ்டத்தில் துன்பப்படுறோன்னா கூட ஹனுமன் சாலீசா வந்து தீர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடவுளுக்கே ஒரு பிரச்சனை வந்தப்போ அதை தீர்த்தவர் ஆஞ்சநேயர். ஸோ அதனால் நாளைக்கு ஹனுமன் சாலீசா தெரியாதவங்க அதை எடுத்து படிக்க முயற்சி பண்ணுங்கள். ஈஸியாகவே மனப்பாடம் ஆகிடும். இல்லாதவங்க கோயிலுக்கு ரெகுலராக போகிறவங்க இருப்பீங்க, ஸோ கோயிலுக்கு போகலாம். நம்மளால் முடிஞ்ச வழிபாடை வந்து கண்டிப்பாக செய்வோம். ஆஞ்சநேயரோட அனுகிரகத்தை எல்லாருமே பெறுவோம்.